வில் கீப் இட் ரியலி ஷார்ட். மாரியோட ஸ்கில் ஆக்சுவலி படம் பார்த்துட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. கழுத்து வலி காமிச்சிருச்சு. அப்போது படம் முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டு மாறி அண்ட் மற்ற டைரக்டர்ஸோட பேசிகிட்டு இருக்கும்போது கூட தெரியல. திரும்பி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் இங்கே வலிக்குது. அது மாறி பண்ண வேலை தான் அது. அது வந்து ஸ்லோவாக பசங்களை வச்சு ஜாலியாக போயிட்டுருக்கிற படம். ஒரு சின்ன பசங்க அவங்களோட வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன சேட்டைகள் அது மாதிரி வச்சு 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 அப்புறமா அந்த சுமையை நம்ம தலை மேலே தூக்கி வச்சுட்டாரு. அது வந்து எண்டில் தான் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் நைட்டு தூங்க முடியல. திஸ் ஐ திங்க் இஸ் த கிரேட்டஸ்ட் ஸ்கில் ஆஃப் அ டைரக்டர். நம்ம இன்டெலெக்சுவலாக நம்ம கதையை பற்றி பேசுறதுக்கு பதிலாக விசுரலாக ஃபீல் பண்ண வச்சுட்டாரு. ஸோ தேங்க்யூ மாரி, தேங்க்யூ ஃபார் திஸ் ஃபில்ம். ஒரு அருமையான படைப்பு, அது எல்லாரும் சொல்ல போகிறாங்க. ஸோ ஐ ஆல்சோ கீப் இட் ஷார்ட். என்னென்னா வந்துட்டு மாறி அந்த படிப்பை தாண்டி அவர் பெரிய இன்ஸ்பிரேஷன். லைக் இப்போது இந்த மாதிரி பசங்க வந்துட்டு ஒரு இதை தூக்கிட்டு போகிற பசங்க, இது மாதிரி பல பேர் வந்துட்டுல இவரை பார்த்து இவர் லைஃபே ஒரு இன்ஸ்பிரேஷன். நம்மளும் இந்த மாதிரி ஒரு பெரிய டைரக்டர் ஆகலான்ட்டு அது ஒரு ஹோப் இருக்குல்ல. அவர் சொன்னார்ல அந்த 2 பசங்க பற்றி, அது வந்துட்டு ஒரு பெரிய விஷயம். அண்ட் இப்படி ஒரு அற்புதமான படைப்பை வந்துட்டு திலீப் மாஸ்டரும் வந்துட்டு அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். இது மாதிரி நிறைய அவர் நேற்று சொன்னார், இது மாதிரி நிறைய கதைகள் இருக்குது. அடிக்கடி உங்கள் லைஃப்லேருந்து அப்பப்போ ஒரு சாப்டர் கொடுங்க. சூப்பராக. தேங்க்யூ ஸோ மச். ஆடியன்ஸ்க்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான், டெஃபினட்டாக போய் தியேட்டரில் பாருங்கள். யூ நீட் டு என்கரேஜ் திஸ் சினிமா கம்மிங் டு த தியேட்டர்ஸ். ஸோ ப்ளீஸ் எல்லாரும் 23rd அன்னைக்கு, 23rd இஸ் அ பிக் டே. ஸோ 23rd அன்னைக்கு போய் தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ. பார்த்துட்டு திருப்பியும் பார்க்கலாம், அதனால திருப்பியும் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்லையும் அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இயக்குனர் எம்ஏஎம் நம்ம பாரதிராஜா சார் சொன்னாங்க, அதாவது ஈரானியன் ஃபிலிம்ஸு, இட்டாலியன் ஃபிலிம்ஸ்லாம் பார்க்கும்போது நம்ம ஊரில் இந்த மாதிரி படங்கள்லாம் வருமானு நான் ஏங்கியிருக்கேன் அப்படின்னாங்க. எனக்கு உண்மையாகவே வாழை பார்க்கும்போது எனக்கு ஒரு மஜிதியோட ஃபிலிம் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு ஃபாதர் மாதிரியோ இல்லைனா அவருடைய சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஈரானியன் சினிமா பார்த்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப தெளிவான ஒரு ஸ்டோரி டெல்லிங், நிதானமாக அழகாக சின்ன சின்ன டீட்டெயில். ஒரு வீடுனா எப்படி இருக்கணும், ஒரு ரூரல் வில்லேஜில் எப்படி இருக்கணும், ஒரு தட்டு எப்படி இருக்கணும், ஒரு சின்ன சின்ன டீட்டெயிலுமே அவ்வளோ ரியலாக நான் வந்து எந்த படத்துலையும் பார்க்கல. அவ்வளோ டீட்டெயிலிங் பண்ணியிருக்காரு. அவருடைய டயலாக் சென்ஸு, அவருடைய ரைட்டிங் சென்ஸு ஸோ பியூட்டிஃபுல். ஒரு பியூட்டிஃபுல் ஃபிலிம், பட் எட் ஹார்ட் பிரேக்கிங். அதோடைய எண்டு வந்து உங்களை உலுக்கிடும். ஸோ அப்படி ஒரு ஃபிலிம் வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே போயிட்டே இருக்கும்போது திடீர்னு அப்படி ஒரு ஷாக் வேல்யூவோட பண்ணிட்டார். எனக்கே ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஃபிலிமுடைய பேஸில் அப்படியே ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டாக இருந்துச்சு. ஐ என்ஜாய்ட் வாட்சிங் த ஃபிலிம். ஐ திங்க் டெஃபினட்டாக ஒரு நம்மளுடைய இந்தியன் சினிமாவை ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய எல்லா கெப்பாசிட்டியும் மாரி சருக்கு இருக்குது. யூ ரியலி குட் சார். அண்ட் உங்களுடைய டைலாக் வந்து பயங்கர அழகாக இருக்குது. அந்த டைலாக்ஸ் கேட்கும்போது உண்மையாகவே அந்த எப்படி சொல்கிறேன், அந்த ஜாகிரஃபி, அந்த நீங்கள் வச்ச செட்டிங், அதோடைய மியூசிக், சந்தோஷோட ஒர்க்காக இருக்கட்டும். ஈஸ்வர் சார் யோர் ஒர்க் இஸ் ஃபென்டாஸ்டிக். உண்மையாகவே ஒரு ஷார்ட்டுமே தேவையில்லாத ஷார்ட்ஸ் இருக்காது. ரொம்ப தெளிவான ஒரு ஸ்டோரி டெல்லிங். எனக்கு ஏதோ ஒரு சினிமா பாரடைஸோ அந்த மாதிரி ஒரு ஃபிலிம் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ வாழை இஸ் அ மஸ்ட் வாட்ச். நீங்கள் எல்லாரும் போய் பார்க்கணும். இவங்க எல்லாரும் ஒர்க்குமே ஃபென்டாஸ்டிக். அந்த 2 பசங்க வந்து எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காங்க. தட் பொன்வேல, வாட் இஸ் தட் பாய்ஸ் நேம், ராகுல் அண்ட் தட் அதர் பாய் பொன்வேல், 2 பசங்களும் எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருந்தாங்க. அவங்க எந்த மொமெண்ட்லையுமே வந்து தேர் நாட் கான்ஷியஸ், தேர் ஸோ ரியல். ஸோ டெஃபினட்டாக வாழை வந்து தியேட்டரில் போய் பார்க்கணும். சந்தோஷோட ஒர்க், ஈஸ்வர் சார் ஒர்க், டயலாக் ஒர்க், ஆர்ட் டைரக்ஷன், எடிட்டர், எவ்ரி ஒன். அண்ட் இந்த படத்தை திலீப் மாஸ்டர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கங்க்ராட்ஸ் திலீப் மாஸ்டர். அப்புறம் மாரி சார் சினிமாவில் இன்ட்ரடியூஸ் பண்ண ரஞ்சித் சாருக்கு வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் தங்கலான் சார். You are a great inspiration for us, and thanks for giving us Tangalan. So thank you. Thank you so much and hearty congratulations for Tangalan. அடுத்ததாக இந்த மேடையில தாராளமா அத்தனை பாராட்டுகளும் கூடவே அவங்களோட எல்லாருக்கும் வணக்கம். எல்லா பெரிய ஜாமான்களும் வந்து பேசிட்டாங்க மாரி சாரை பற்றி. ஸோ நான் அந்த படத்தை பார்த்த ஒரு ஆடியன்ஸாக இங்கே சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். ஸோ படத்தை பார்த்துட்டு நேற்று தான் படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது மாரி சார் இருந்தாங்க. எனக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ கொஞ்சம் என்ன சொல்கிறது, ரொம்ப பாரமாக இருந்தது. சார் இந்த இவ்வளோ நெருக்கமான ஒரு விஷயத்தை, இவ்வளோ ஒரு உருக்கமான விஷயத்தை வந்து
எப்படி சார் அதை தாங்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டேன். ஸோ அப்போது அவர் எதுவுமே சொல்ல, 30 வருஷம் ஆச்சுப்பா அப்படின்னாரு. அந்த 30 வருஷம் ஆச்சுப்பான்னு சொல்லும்போது அதில் ஒரு உண்மை இருந்தது. அந்த உண்மை தான் இந்த வாழை அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ரியல் இஸ் ஆல்வேஸ் பியூட்டிஃபுல் சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஒரு ரியலாக அவர் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்தை வச்சு இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு படைப்பை கொடுத்ததுக்கு வாழ்த்துக்கள்லாம் சொல்ல வயசெல்லாம் இல்லை. ஸோ நன்றிகள் சொல்லிக்கிறேன். தமிழ் சினிமாவுக்கு இப்படி ஒரு படைப்பை கொடுத்ததுக்கு தேங்க்யூ மாரி செல்வராஜ் சார். அது மட்டும் இல்லாமல் படத்தில் அந்த குட்டி பசங்க பொன்வேல் அண்ட் ராகுல் 2 பேருமே மிரட்டிட்டாங்க. அதுவும் சார்கிட்ட சொன்னேன். அப்போ வந்து அப்படியான்னு கேட்டார், சந்தேகமாக கேட்டார். இன்னும் சந்தேகமாக கேட்குறாரு அப்படின்னு யோசித்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் கண்களுக்கு அவங்க வந்து நடிக்கலை, எல்லாருமே வாழ்ந்திருக்காங்க அப்படி தான் நினைக்கிறேன். அதே மாதிரி கலையரசன் பிரதர், அப்புறம் அந்த அம்மா கேரக்டர் பண்ணவங்க, அதுக்கப்புறம் அழகிய லைலா, அவங்கள எங்கே இருக்காங்கன்னு தெரில, அவங்க நிக்கிலா, எல்லாருமே ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. அப்புறம் நான் சந்தோஷ் நாராயணன் பிரதருடைய பிக் ஃபேன் ஆஃப் ஹிஸ் ஒர்க். ஸோ அவருமே வந்து ஒரு படம் பார்க்கும்போது ஆடியன்ஸ்க்கு சில விஷயங்கள் கனெக்ட் ஆகுது டைரெக்டாக அப்படின்னா அதுக்கு மியூசிக் ஒரு பெரிய ரீசன். அவருடைய குக்கு படம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது இப்படி ஒரு அன்கன்வென்ஷனலான ஒரு மியூசிக் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சது உண்டு. ஸோ இந்த படம் பார்க்கும்போதும் ஒரு பக்கத்தில் எக்ஸ்ட்ரீமாக ஒரு ஃபோக் சவுண்டிங் கொடுத்துருக்காரு, இன்னொரு பக்கத்தில் எக்ஸ்ட்ரீமாக இந்த பக்கம் ஒரு டெக்னோ அந்த மாதிரி ஒரு சவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவரும் இந்த படத்துக்கு இன்னொரு பெரிய பேக் போன். அது மட்டும் இல்லாமல் கேமராமேன் சார், ஆர்ட் டைரக்டர் சார், இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற நாவி ஸ்டூடியோஸ், திலீப் மாஸ்டர், அப்புறம் இங்கே நான் நிற்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பர்சனல் கனெக்ட் ஹாட் ஸ்டார். எனக்கும் விஜய் டிவிக்குமான தொடர்பு வந்து எப்படின்னா லைஃப்லேயே கலந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி. அவங்களுடைய முதல் குழந்தை என்னுடைய பிரதர் வெல்விஷர் பிரதீப் சார், பாலா சார், கிருஷ்ணன்குட்டி சார், உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஆகஸ்ட் 23 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. தியேட்டரில் பாருங்கள். தியேட்டரில் பார்த்து நிச்சயமாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. ஏன்னா நிறைய இடத்துல சிரிக்க வச்சுருக்காங்க, நிறைய இடத்துல நெகிழ வச்சுருக்காங்க. கடைசியில் வெளில போகும்போது ஒரு பாரமான ஒரு விஷயம். பட் ஓவராலாக படம் பார்க்கும்போது ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ரொம்ப ஜாலியாக இருந்தது. கமல் சார், ரஜினி சார் வச்சு சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அது இன்னும் நிறைய சொல்லிகிட்டே இருந்தால் கதை வெளியே வந்துடும் நினைக்கிறேன். ஸோ ஐ ஸ்டாப் இட் ஹியர். ரொம்ப ஒரு அருமையான படைப்பு. நன்றி மாரி செல்வராஜ் சார் அண்ட் டீம். தேங்க்யூ ஃபார் கிவிங் அஸ் சச் அ வண்டர்ஃபுல் மூவி. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள், என் அன்பு மட்டுமே. தேங்க்யூ. வணக்கம் ப்ரெஸ், மீடியா, ஃபோட்டோகிராஃபர்ஸ் அண்ட் முன்னாடி இருக்கிற பெரியவங்க எல்லாருக்குமே வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மாரினா. இவ்வளோ பேர் மொத்தமாக சேர்ந்து ஒரே இடத்துல பார்க்குறதே எனக்குலாம் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். எனக்கு வந்து ஒரு மாரின ஒரு ரொம்ப 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 ஒரு எளிய மனிதராக தான் நான் அவரை பார்க்குறேன். ரொம்ப அந்த சிம்பிளான மனுஷங்கிட்ட ரொம்ப சடனாக டக்குன்னு ஒரு கனெக்ட் வந்துடும். அந்த மாதிரி தான் அவர்கிட்ட இருந்து பார்த்து பேசும்போதெல்லாம் செட் ஆச்சு. இந்த மாமன்னனுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் அவரை பர்சனலாக தெரிய ஆரம்பிச்சிது எனக்கு. அப்போ சொல்லிட்டு இருந்தேன், பரியரும் பெருமாள் பார்த்தபோது ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு. கர்ணன் பார்த்து நான் அன்னைக்கு தூங்க முடியல. மாமன்னன் என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். அந்த வடிவேலு சாரோட அந்த ஒரு ஷார்ட் ஒன்று இருக்கும், அது எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு ஷார்ட்டுன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு மனசு ஃபுல்லாக கோவத்தோடையும் ஒன்றுமே பண்ண முடியலன்னு ஒரு இயலாமையில் அழுகிற ஒரு மனுஷனோட அந்த வலியை விட ஒரு மிகப்பெரிய கஷ்டம் இருக்க முடியுமான்றது தெரியல. அதுக்கே நான்லாம் டோட்டலாக பேசிக்கலாக ரொம்ப எமோஷ்னல் ஒரு ஆளுன்றதால அதெல்லாம் சொல்லிட்டு தான் இப்போ வாழைக்கும் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியல அப்படி தான் நினச்சிட்டு தான் போனோம். பார்த்தா எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ஸ்வீட்டான ஒரு ஃபிலிம் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அந்த 2 பசங்க குறிப்பாக அவங்க பேர் இப்போ நிஜ பேர் இப்போ தான் சொன்னாங்க, பொன்வேல் ராகுல் அப்படின்னாங்க. ஆனால் நான் அவங்கள எப்பயுமே சிவனேந்தா சேகராகவே என் மனசில் எப்பவுமே ஞாபகம் வச்சுப்பேன். ஏன்னா சில கேரக்டர்ஸ் அந்த மாதிரி நம்மளை மீறி கேரக்டராகவே ஒரு மாதிரி பதிஞ்சிரும். அந்த 2 பசங்களை பார்க்கும்போது அந்த வறுமை, அவங்க லைஃப் ஸ்டைல், அது என்னவா இருந்தாலும் எதுவுமே இல்லைனாலும் எல்லாமே இருக்கிற ஒரு பசங்களை பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு படம் பார்க்கும்போது. முடிச்சுட்டு அதான் கிளம்பும்போது அண்ணன் வந்து வந்ததுக்கு நன்றி கவின் அப்படின்னாப்புல. நாங்கள் தான் நன்றி சொல்லணும், நீங்கள் ஏன் நன்றி சொல்கிறீங்க? ஏன்னா
ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்கும். அதே மாதிரி சினிமாவில் வந்து இந்த கலை மக்களுக்கான ஒரு கலை, அதை மக்கள்கிட்டே எவ்வளோ தூரம் கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப சில இயக்குனர்கள் தான் இருக்காங்க. அதில் என்ன மாதிரி ஒரு ஆள் வந்து எல்லா பெரியவங்களுமே சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு பார்க்கும்போது அதுதான் ரொம்ப ஃபீல் ஆச்சு. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். மற்றபடி வந்திருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் கவின் அவர்களுக்கு. அடுத்ததாக நம்ம பயோபிக். எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஜென்ரேஷனோட ஒரு முக்கியமான ஃபிலிம் மேக்கரோட ஒரு முக்கியமான ஒரு ஃபிலிம். எனக்கு என்னன்னா, யூஸ்வலாக எல்லா படமும் எல்லா ஃபிலிம் மேக்கருக்கும் ஒரு பர்சனலான ஒரு ஜேர்னி. எல்லா ஃபிலிம் மேக்கருக்கும் எல்லா ஃபிலிம்ஸும் ஒரு பர்சனலான ஜேர்னி. இது வந்து மாரியோட சைல்டுஹுட். நான் ஃபர்ஸ்ட் படம் பார்க்கும்போது எனக்கு தெரியல. படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவரோட சைல்டுஹுட்னு சொன்னார். எனக்கு அது வந்து ஒரு ஃபிலிம் மேக்கரா அது இன்னும் பர்சனலான ஒரு ஜேர்னியாக தோணுச்சு. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு படமா இருக்கும். ஒரு மாரியோட பெஸ்ட் ஃபிலிம் yet. I wish Mari and the entire team all the best. And also Dilip Subrayan, இது co-produce பண்ண திலீப் சுப்ராயனுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு பிடிச்ச நிறைய டைரக்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க. அவங்கள பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படம் பார்த்தோம். வாழை படம் பார்த்துட்டு நான், அஸ்வின், ராம், இன்னும் நிறைய பேர் படம் பார்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் யாரும் எதுவுமே பேசாமல் வெளியில் வந்து அமைதியாக இருந்தோம். ஒரு half an hour மேலே என்ன பேசுகிறதுன்னு தெரியல. என்னையா இருந்தாலும் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி மன இறுக்கத்தோடு இருந்துகிட்டே இருந்தேன். அந்த அமைதி தான் அந்த படத்தோட பெரிய வெற்றி நினைக்கிறேன். மாரி அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். எனக்கு அவரோட படங்கள் ரொம்ப பிடிச்ச விஷயம்னா, ரியல் லைஃப்பில் நான் பார்த்தது, சினிமாவில் பார்க்காதது அவர் சினிமாவில் நான் பார்த்துருக்கேன். பரியரும் பெருமாள் அந்த குடத்தில் வாய் வச்சு தண்ணி குடிச்சிட்டு ஓடிட்டே இருப்பார். இதில் கலையரசன் வந்து துண்டில் அந்த தூக்குச்சட்டி கட்டிட்டு போயிட்டு இருப்பார். நிறைய டீட்டெயில் நான் பார்த்த லைஃப்பில் சினிமாவில் பார்க்க லைஃப் எல்லாம் இவர் பார்த்துருக்கேன். ரஞ்சித் சார் படத்தில் கூட சார்பட்டா பரம்பில் பெருத்தனகர மூடு அப்படின்னு வருவாங்க. இந்த வார்த்தை வந்து இன்னும் எங்கள் ஊரில் என்ன கூட இருக்குது. அந்த வார்த்தை பெருத்தனகர மூடுன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பார். டெய்லி ஒரு பொண்ணு பார்த்துக்க ஒரு பொண்ணுமா அவனுக்கு குதிரல அப்படின்னு சொல்லி மெட்ராஸில் சொல்லியிருப்பார். இந்த குதிரன்னு வார்த்தை, இந்த மாதிரி வார்த்தைகள், விஷுவல்ஸ் எல்லாமே யதார்த்த லைஃப்பில் பார்த்தது. பட் சினிமாவில் பார்க்க எல்லாமே நான் பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன் ரீசெண்டாக. வாழை பற்றி சொன்னால் எல்லாரும் சொன்ன மாதிரி மாரியோட பெஸ்ட் இது, அது எதுவும் சந்தேகம் இல்லை. ஏன்னா மாரியோட வாழ்க்கையை மாறி தவிர வேற யாரும் பெஸ்ட்டாக பண்ண முடியுமா என்ன? வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். அப்புறம் ஜாபியா, எனக்கு இந்த பையன் அந்த படம் நடிச்ச ஹீரோ ஃபண்ட்ரி பண்ண பார்த்தா ஜபையோட முகம் எனக்கு வந்துகிட்டே இருந்தது. என்னன்னு தெரியல, ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. டெக்னிக்கல் டீம், ஆர்டிஸ்ட் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நன்றி எல்லாருக்கும், என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். டெக்னாலஜிக்கலி சினிமா இவால்வ் ஆகும்போதெல்லாம் நிச்சயமாக ஒரு டிரெக்டர் அந்த எவ்வளோ காலகட்டம் எடுத்தாலும் பரவாயில்லன்னு காம்ப்ரமைஸ் ஆகாமல் ஒரு குவாலிட்டி சினிமா கொடுப்பாங்க. அதுக்காகவே இந்த டிரெக்டருக்கு ஒரு பெரிய. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நான் வந்து இப்போ இந்த ஸ்க்ரீனிங்கில் இந்த படத்தை பார்க்கல. நான் கொஞ்சம் முன்னாடி அவருடைய படத்தொகுப்பில் அறையில் பார்த்தேன் இந்த படத்தை. அதாவது கொஞ்சம் தற்காத்துக்கிட்டேன்னு சொல்லலாம். ஏன்னா சந்தோஷ் நாராயணருடைய கம்ப்ளீட் மியூசிக் இல்லாதனால அங்கேயே நான் அழுகாமல் இருந்திருக்கேன் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். நான் படம் பார்க்கும்போது அவருடைய கதைன்னு எனக்கு தெரியாது. நான் பேசிட்டு படம் பார்க்குறீங்களான்னாரு. சரி ஓகேன்னு தனியாக நான் மட்டும் உட்காந்து படத்தை பார்த்தேன். படம் பார்த்துட்டு ஒரு மாதிரி எதுவுமே பேச முடியல. அது வரைக்கும் நான் ஜாலியாக ஒரு படம் பார்த்துட்டு வந்துட்டுருந்தேன். சரி ஓகே, இவர் வந்து ஒரு அழியாத கோலங்கள் அந்த மாதிரி ரேஞ்சில் ஒரு ஜாலியாக ஒரு படம் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக ஒரு படங்கள் வேலைகளும் அரசியல் பின்புல இதெல்லாம் இருக்கக்கூடிய படங்களாக நிறைய விமர்சனங்கள்லாம் பார்த்துட்டு ஒரு ஜாலியாக ஒரு படம் எடுக்கணும்னு எடுத்திருக்கார் போல் இருக்கு அப்படின்னு நானும் ஹாப்பியாக அப்படியே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன். படம் முடியும் போது கிளைமேக்ஸ் பார்க்கும்போது ஒரு மாதிரி
ஸ்டக் ஆயிடுச்சு. அப்புறம் அவர்கிட்ட பேசும்போது என்னுடைய கதை இது, என்னுடைய வாழ்க்கைன்னு சொல்லும்போது என்னால் அது எப்படி அந்த நேரத்தில் என்னால் இது பண்ண ரியாக்ட் பண்ணவே முடியல. எப்படி நீங்கள் எப்படி இதை கடந்து எப்படி ஒரு மாரி செல்வராஜ் உருவானார்? இப்போ நிறைய பேர் சொன்னீங்க மாரி செல்வராஜ் அவருடைய இது ஒரு மிகச்சிறந்த இதுதான் அவருடைய படைப்பில் உச்சன்னு. ஆனால் நான் எப்படி பார்க்குறேன்னா, மாரி செல்வராஜ் படைப்புகள் அப்படிங்கிற ஒரு புத்தகம் எழுதி கொண்டிருக்கிற அந்த புத்தகத்துக்கு அவரே எழுதின ஒரு முன்னுரை தான் இந்த படம். அந்த அதில் இருக்கக்கூடிய கதைகளை எப்படி நம்ம பார்க்கணுங்கிறதுக்கு அந்த ஆசிரியர் எழுதின முன்னுரை. இந்த படம் அவர் மேலே ஒரு பெரிய மரியாதையும் புரிதலையும் எல்லாருக்கும் ஏற்படுத்தும். அவர் ஏன் இப்படி சிந்திக்கிறாருங்கிறதுக்கான காரணமும் தெரியும். இப்போ எல்லாரும் படம் எடுக்கிறோம். இப்போ சினிமாவே ஒரு யானை மாதிரி. அந்த யானையை வந்து அப்படியே தெருவில் அப்படியே பிச்சை எடுக்க கூட்டிகிட்டு வந்தோம்னா எல்லாருக்கும் கொஞ்சம் இலக்காரமாக தான் இருக்கும். ஜாலியாக அப்படியே பிச்சை போட்டு அப்படி கொஞ்சம் ஜாலியாக பார்ப்பாங்க. அதே யானையை கொஞ்சம் ஜூவில் கொண்டு போய் வித்தை காட்டினோம்னா, ஏய் இங்கே பாரு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் அதெல்லாம் அந்த யானையை காட்டுக்குள்ளே தனியாக உடம்பெல்லாம் மண்ணோட எதுக்கு நம்ம பார்த்தோம்னா எதுவுமே பேசாமல் உறைஞ்சி நின்றுரும் இல்லையா? அதுதான் மாரி செல்வராஜோடைய படம். மாரி செல்வராஜை நான் பார்க்குறேன். மாரி செல்வராஜ் வந்து இந்த வாழை கிழங்கு மாதிரி பூமிக்குள்ளே அழுந்த வேர் பரப்பி பதிஞ்சிருக்காரு. அவர் இன்னும் கன்றுகளாக முளைத்து வெளிவருவார், மனம் பரப்புவார். நன்றி. வெப் சீரிஸ்னு வரும்போது ஒரு மிகப்பெரிய சென்சேஷனை ஏற்படுத்தின ஒரு டிரெக்டர். தேங்க்யூ. எல்லோரும் எனக்கு பயமாக இருக்குது எல்லோரும் முன்னாடி பேசுகிறதுக்கு. ஃபஸ்ட் திங் இதே மாதிரி தான் ஸ்பீச்லெஸ்ஸாக தான் இருந்தோம் படம் பார்த்துட்டு. நாங்கள் இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து படம் பார்த்துட்டு ஒரு 10-15 நிமிஷம் எல்லோரும் ஐ டு ஐ பார்க்குறதுக்கே ரொம்ப சிரமமாக இருந்தது. எனக்கு முதல்ல இந்த படத்தை வந்து ஒரு ஸ்பெஷல் ஷோ போட்டது எனக்கு ரொம்ப என்னோடய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டாக நினைக்கிறேன் சார் இதுவே. ஏன்னா நான் இது ரொம்ப ஹானர் சார். அது நான் அதை எனக்கு முன்னாடி காமிச்சு உங்களோட பர்சனலாக அதை பேசுகிறதுக்கான டைம் கிடச்சதே வந்து நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுக்கு எனக்கு ஏதோ ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தோணுது. ஏன்னா எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். நான் ஃபஸ்ட்டு ஐலி பண்ணும்பொழுதே எனக்கு அதில் நிறைய மல்டிபிள் கேரக்டர்ஸ் இருக்காங்க. அந்த கேரக்டர்ஸ் ஒருத்தவங்களும் டிஸ்டிங்டிவாக தெரியணும் அப்படின்னா அது எப்படி கேரக்டர் பிரிக்கணுங்கிறதுக்கு எனக்கு வந்து பரியரும் பெருமாள் தான் ஒரு பெரிய ரெஃபரன்ஸாக இருந்தது. ஒரு கேரக்டர் இன்னொரு கேரக்டர் லேயர் கலர்ஸ் மிக்ஸ் ஆகக்கூடாது. அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் ஒரு விஷயத்தை நம்ம வந்து இது வந்து இட்ஸ் ஒரு ஒரு சொசைட்டியில் ஒரு பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப இது பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனைனா அது எப்படி அந்த கான்வர்சேஷனுக்குள்ளே கொண்டு வரணுங்கிறதுக்கு எனக்கு பரியரும் பெருமாள் பெரிய ரெஃபரன்ஸாக இருந்தது. ஸோ அன்னையிலேருந்து எனக்கு நான் எந்த இடத்துக்கு வந்தாலும் சொல்லுவேன், இந்த கதைகள் பண்ணுறதுக்கெல்லாம் காரணம் வந்து மாரி சார், ரஞ்சித் சார், வெற்றிமாறன் சார், இன்னும் நிறைய பேர் வந்து அவங்களோட எக்ஸ்பர்டீஸ் அவங்க கொடுக்குற பாதை தான் நாங்கள் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. இந்த படம் பார்த்துட்டு எங்களுக்கு சசி சார் கூட சொன்னாங்க, உங்கள் லைஃப் ஒரு லைஃப், அந்த லைஃப்பை வந்து இது என்னோடய லைஃப், நான் இந்த படம் எடுத்திருக்கேன் அப்படின்னு தைரியமாக சொல்கிறதே ஒரு பெரிய, ஏன்னா அப்படி ஒரு லைஃப் இருந்தால் சார் சொல்ல முடியும், இல்லைனா ஃபேக்காக இருக்கும் அது. பட் அந்த லைஃப்பை பார்க்குறதுக்கு, அதை பார்த்ததுக்கு பிறகு ஒரு 15-20 நிமிஷம் ஆயிடுச்சு நாங்கள் ஒரு வாரத்தை கூட பேசுகிறதுக்கு. அவ்வளோ அழுத்தமாக இருந்தது. லிட்ரலி எல்லோரும் அழுதுருக்க வேண்டியது, பட் எப்படியோ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்துட்டோம். ரொம்ப அந்த ஃபஸ்ட்டு ஷாட் எனக்கு அந்த வாழையில் ஆரம்பிக்கும் போது ரொம்ப அழகாக இருந்தது. அந்த வாழை தோட்டம் ரொம்ப பளிச்சுன்னு பச்சை பசேல்னு அவ்வளோ பார்க்கும்போது ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. பட் அந்த லாஸ்ட்டு ஷாட் அதை பார்க்கும்பொழுது லிட்டரலி கண் கலங்கிருச்சு. அது எவ்வளோ அந்த இலைக்கு கீழே எவ்வளோ பெயிண்ட் இருக்குது அப்படிங்கிறதும் எத்தனை பேர் சொன்னாங்க அது ரொம்ப இலகுவாக நினைப்போம், அது எவ்வளோ கனமானது அப்படின்னு. ஒவ்வொரு இடமுமே வந்து ரொம்ப பதபதப்பாக இருந்தது. அந்த பசங்க இப்படி பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து பயங்கர பிரில்லியண்ட்டாக இருந்துச்சு சார். இட்ஸ் அ லெசன். எனக்கு நிறைய மொமெண்ட்ஸ் இருக்குது அந்த கதையில். ஒவ்வொரு மொமெண்ட்டுமே வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத தாண்டி ரொம்ப உண்மையாக இருந்தது. எனக்கு படம் பார்த்துட்டு மாரி செல்வராஜ் சார், இதுதான் மாரி செல்வராஜ் சார்னா அவர் தான் சூப்பர் ஹீரோ, அவர் கதை தான் சூப்பர் ஹீரோ கதை அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த சூப்பர் ஹீரோ கதையை எல்லோரும் தேட்டரில் பார்க்கலாம். எல்லோரும் சொல்கிறாங்க இது எப்படி எனக்கு அப்படிலாம் தோணல சார். பக்கா என்டர்டெய்னிங்காக நான் என்ஜாய் பண்ணேன், ஒவ்வொரு மொமெண்ட்டும் என்ஜாய் பண்ணேன். நீங்கள் காமிச்ச ஹாப்பினஸாக இருக்கட்டும், சேடாக இருக்கட்டும், எல்லாமே 100% வந்து ரீச் ஆச்சு. ஸோ கண்டிப்பாக இட்ஸ் அ ஹியூஜ் சக்ஸஸாக தான் இருக்கும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், எல்லோரும் என்ஜாய் பண்ணுற ஒரு படமாக தான் இருக்கும்.
நன்றி, தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். இந்த திரைப்படத்தில் நடித்த அந்த 2 சிறுவர்கள் பற்றி எல்லாருமே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பொன்வேல் மற்றும் ராகுலுக்காக ஒரு